அப்ப இந்த ஆதிக்க ஜாதி மனோபாவத்தில் இருக்கிறவர்கள் நமஸ்காரம்ங்கிற சொல்ல தான் பயன்படுத்துவாங்க. இன்னும் சரியா சொல்லணும்னா, இறந்தவர்களை யாரெல்லாம் எரிக்கிற பழக்கம் கொண்டவர்களோ அவர்களெல்லாம் ஆதிக்க ஜாதியாக இருக்கிறார்கள். இந்த அடையாளம் இருக்குது. ஆதிக்க ஜாதிக்காரர்கள் ஒருவரோடு ஒருவர் பார்த்துக் கொள்ளும் போது, ஒருவர் ஒரு முகண்ணன் பேசிக் கொள்ளும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, நமஸ்காரம் 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 பிள்ளைவாள் நமஸ்காரம் அப்படின்னு பேசிப்பாங்க. இந்த பக்கத்துல கும்பிடுறன் சாமி அவங்கள பார்த்தா தான் சொல்லணும். அப்ப என்ன பண்ணுது, உள்ள பெரியார் என்ட்ரி ஆகுறாரு. நல்லா தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டின் ஒரே ஸ்டார் என்றால் அதை தந்தை பெரியார் ஒருவர் தான் ஸ்டார். நல்லா தெரிஞ்சுங்க. 147 வயது ஆகுது பெரியாருக்கு. அந்த 147 வயதான பெரியாருக்கு நான் அல்ல, இந்த இளைஞர் அணி அல்ல, இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் கூட அவருக்கு பூமர் அங்கிள் தான். அவர்கிட்டயே நெருங்க முடியாது. அவ்வளோ பெரிய நவீனமான தலைவர் அவரு. உள்ள நிறையிறாரு. கும்பிடுறஞ்சாமி இந்த பக்கம் நமஸ்காரம். ரெண்டுத்தையும் பிளந்துக்கிட்டு பெரியார் சார், என்னடா கும்பிடுறஞ்சாமி, அவனை பார்த்து நீ எதுக்கு கும்பிடுற, துண்டை எடுத்தியா, தோல்ல இருக்கு துண்டை எடுத்தியா, இடுப்புல கட்டுறன்னு சொல்லி துண்டை ஒருவி தோல்ல போட்டு, நீ எவனை பார்த்தாலும் இனி கும்பிடுறன்னு சொல்ல சொல்லாது, எவனை பார்த்தாலும் வணக்கம்னு மட்டும்தான் சொல்லணும், கும்பிடுற சாமின்னு சொல்லக்கூடாதுன்னு இந்த மக்களை என்ன பண்ணாரு, வணக்கம்ங்கிற சொல்ல கொண்டு வந்தாரு.